ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். எண் 8 நம்ம பொது பலனில் பார்த்த மாதிரி தான் எண் 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும். இன்னொன்று 8ஆம் நம்பரை பார்த்தாலும் தெரியும், எந்த இடத்துல தொடங்குறாங்களோ அந்த இடத்துல தான் நிற்பாங்க. இது அரசியல் ரீதியாக யார் பிறந்திருக்குன்னு பார்த்தா நம்ம சீமான் அவர்கள் பிறந்திருக்காரு, மோடி அவர்கள் பிறந்திருக்காங்க, மற்ற சில தலைவர்கள் பிறந்திருக்காங்க. மோடிக்கு பொறுத்தவரையும் இந்த 2026 எலெக்ஷனுக்கு அவருக்கு பெருசாக இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவர் எந்த நிலையில் ஆரம்பித்தாரோ அந்த நிலையில் இருக்க போகுது. எல்லா எலெக்ஷனும் அவர் வாங்குற வாக்கு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக நான் சொன்ன இந்த 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள வந்து வெற்றி நல்லா கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு இது கர்மா கிடைக்கிற ஆண்டாவே தான் அமையும். அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் வேலையை பார்த்து செம்மையாக செஞ்சுட்டு போங்க. அடுத்தடுத்த காலம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். என் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.